பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை பைபிள் இன் டெப்த் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறேன். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே, ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். இந்த வசனத்திலே நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசித்தாய் என்று சொன்னால் சாகவே சாவாய் என்று சொல்லி தேவன் ஆதாமுக்கு கட்டளையிடுகிறார். ஆனால் ஆதாம் அந்த கனியை புசிக்கிறான், ஏவாளும் புசிக்கிறார். ஆனால் அவர்கள் இருவரும் சாகவே இல்லையே, என்ன இது, தேவன் கட்டளையிட்டாரே என்று சொல்லி ஒரு கேள்வி நமக்கு எழுகிறது. அந்த இடத்திலே தேவன் ஆதாமோடு சொன்ன மரணத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே சொல்லப்பட்ட இந்த மரணம் 3 விதமான மரணத்தை குறிக்கிறதா இருக்கிறது. முதலாவது சரீர மரணம், பிசிக்கல் டெத். இரண்டாவது ஆவிக்குரிய மரணம், ஸ்பிரிச்சுவல் டெத். மூன்றாவது நித்திய மரணம், எட்டர்னல் டெத். இந்த 3 மரணத்தையும் தான் இங்கே குறிப்பிட்டு சொல்லுகிறார். ஆதாம் இந்த 3 மரணத்தையும் அதே நேரத்திலே பெற்றுக்கொண்டான். ஒன்றொன்றாக உங்களுக்கு நான் விளக்குகிறேன். முதலாவது சரீர மரணம். மனிதன் படைக்கப்பட்ட பொழுது நித்தியமானவனாய் படைக்கப்பட்டான். சரீர மரணம் என்பது கொடுக்கப்படவே இல்லை. இங்கே மனிதனுக்கு எப்பொழுது சரீர மரணம் கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால், நீ மண்ணாயிருக்கிறாய் மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். அந்த கனியை புசித்த பிறகு முதலாவது சர்ப்பத்தை சபிக்கிறார், இரண்டாவது ஏவாளை சபிக்கிறார், மூன்றாவது மனிதனை சபிக்கும் பொழுது சொல்லப்படுகிற வார்த்தை, நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய், ஆகையால் நீ மண்ணுக்கே திரும்புவாய் என்று சொல்லி, இதுதான் முதலாவது சரீர மரணத்துக்கான வேறாக காணப்படுகிறது. அதற்கு முன்பதாக ஆதாம் மகிமையுள்ள சரீரத்திலே இருந்தான், அவனுக்கு சரீர மரணம் இல்லவே. சரீர மரணம் என்று சொன்னால் நாம் எல்லாரும் யோசிக்கலாம், தேவன் மரிப்பா என்று சொன்னாரே, ஏன் மரிக்கவில்லை? சில வருடங்கள் கழித்து தானே ஆதாம் மரிக்கிறான் என்று சொல்லி நாம் யோசிக்கலாம். உதாரணமாய் சொல்ல போனால், ஒரு மரண தண்டனைக்குரிய கைதி மரண தண்டனை பெற்றுக் கொள்கிறான், ஆனால் ஒரு சில நாட்களுக்கு பிறகு குறிப்பிட்ட நாளிலே அவன் மரிக்கிறான். அதே போலதான் ஆதாமும் மரணமே கொடுக்கப்படாத ஒருத்தனுக்கு மரணம் என்பது கொடுக்கப்பட்டது. அவனுடைய சரீரம் பழுதாகி மரிக்கிறது. இரண்டாவது ஆவிக்குரிய மரணம். தேவனுக்கும் மனிதனுக்கும் இருக்கிற ஒரு உறவு துண்டிக்கப்படுவது, a gap between human and God. தேவன் மனிதரை விட்டு விலகிவிட்டார், அவனுடைய ஆத்துமாவிலே ஒரு மரணம் ஏற்பட்டது. மூன்றாவது நித்திய மரணம். இந்த நித்திய மரணம் இங்கேதான் பெற்றுக்கொள்கிறான் ஆதாம். 3 விதமான மரணமும் அங்கே கொடுக்கப்பட்டது. இந்த 3 விதமான மரணத்திலிருந்து மனிதனை விடுவிப்பதற்காக தான் இயேசு கிறிஸ்துவை தேவன் இந்த உலகத்திற்கு அனுப்புகிறார். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த வசனத்திலே நாம் அதிகமாய் பேசுகிற காரியம் என்னவென்று சொன்னால், நித்திய ஜீவனும் தேவன் கொடுக்கப்பட்டதும். ஆனால் இன்னொரு மிக முக்கியமான வார்த்தையும் இதிலே இருக்கிறது, கெட்டு போகாமல் என்ற வார்த்தை தமிழிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் ஆங்கிலத்திலும் இல்ல பிற பாஷைகளில் நீங்கள் படித்தீர்கள் என்று சொன்னால், மரணத்திலிருந்து மீட்டெடுக்க என்று சொல்லுகிற வார்த்தை, should not perish, மரிக்காதபடிக்கு, மரணத்திலே இருந்து விடாதபடிக்கு அவனை நித்தியத்துக்கு கொண்டு போவதற்காக தான் இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்டார் என்று சொல்லி இந்த வசனத்தினுடைய அர்த்தமாய் இருக்கிறது. இன்னும் அதிக ஆதாரங்கள் நமக்கு வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவைகளும் நாம் பார்ப்போம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனமும் 5வது வசனத்தை நாம் படிப்போமானால், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். 5வது வசனம், அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். பிரியமானவர்களே, இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார் என்று சொல்லுகிறது. என்று சொன்னால், யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்களோ, யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ, அவர்களுக்கு எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதா நம்மை உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். அடுத்தது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 45வது வசனம்,
அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது, பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். பிரியமானவர்களே, முந்தின ஆதாம் ஜீவாத்மாவானான் என்றால் அவன் ஜீவிக்கிறவனானான். ஆனால் இரண்டாவது ஆதாமாக இயேசு கிறிஸ்து வந்து என்ன செய்கிறார்? நம்மை உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். அதுதான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம். ஆகையால் நாம் மரித்தவர்களாய் இருக்கிறோம். ஆதாம் இடத்திலிருந்து பெற்ற மரணம் அப்படியே இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் உயிர்ப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி இந்த வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ரோமர் 8:11 உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். வசனம் அழகாக சொல்லுகிறது, நம்முடைய சரீரங்கள் சாவுக்கேதுவான சரீரம், ஆனால் தேவனுடைய ஆவியால உயிர்ப்பிக்கப்படுகிறது என்று இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, இந்த எல்லா வசனத்தையும் நாம் வாசித்திருக்கிறோம். இதனுடைய கோர்வையை நாம் புரிந்து கொள்வோம். முதலாவது ஆதாமினால் நமக்கு சரீர மரணம், ஆவிக்குரிய மரணம், நித்திய மரணம் என்ற இந்த மூன்றும் நமக்கு வந்தது. ஆனால் இரண்டாவது ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்முடைய சரீரங்கள் ஜீவன் பெறுகிறது என்று சொன்னால், ஆதாம் இழந்து போன மகிமையின் சரீரத்தை இயேசு கிறிஸ்துவினால் நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். சரீர மரணத்தை ஆதாம் கொண்டு வந்தான் என்றால் மகிமையின் சரீரத்தை இழந்துவிட்டு சரீரத்தை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தான். ஆனால் இயேசு கிறிஸ்து அதே மரணத்தினாலே சரீரத்தை மறுரூபமாக்கி அதை மகிமையின் சரீரமாக மாற்றுகிறவராய் இருக்கிறார். இரண்டாவது ஆவிக்குரிய மரணத்தை ஆதாம் கொண்டு வந்தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவினால் நம்முடைய ஆவியை அவர் உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். மூன்றாவது நித்திய மரணத்தை ஆதாம் கொண்டு வந்தான். நித்திய ஜீவனை இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் புரிந்து கொள்வோம். ஆதாமினால் 3 விதமான மரணங்கள் வந்தது. இயேசு கிறிஸ்துவினால் எதையெல்லாம் ஆதாமின் நிமித்தம் நாம் இழந்து விட்டோமோ அதை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு ரெஸ்டோர் செய்கிறார். மீண்டும் நமக்கு அதை அருளுகிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவினால் நாம் ஜீவனை பெற்றிருக்கிறோம். ஆவி, ஆத்துமா, சரீரத்தில் ஜீவனை பெற்று நாம் தேவனோடு கூட யுக யுகமாய் வாழப்போகிறோம். ஆகையால் நாம் ஆயத்தமாவோம், இயேசுவை பின்பற்றுவோம். இயேசுவின் மூலமாய் நாம் ஜீவனை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.